அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. கால ரப்பிஸ் ரஹ்லி சதுரி. என் இறைவா, எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து. வயஸ்ரி அம்ரி. எனது பணியை எனக்கு எளிதாக்கு. வஹுலுல் உக்தத்தன் மின் லிசானி. எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு. யஃப்கஹு கௌலி. அப்போதுதான் எனது சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்ம வது கிளாஸில் இந்த வகுப்பிற்கான குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சிக்கான வகுப்புக்கான நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ ரெண்டாவது இந்த வகுப்பில் குர்ஆன் நம்ம வெறும் அறிவை அறிஞ்சிக்கிறதுக்காக இல்லை, ஒரு அறிஞராக ஆவதற்காக இல்லை, நம்மோட வாழ்வியல் மாற்றத்திற்கான வகுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அல்லாஹ்வின் உதவி கொண்டு இந்த வகுப்பில் நம்ம இருக்கோம். வெற்று அறிவு அப்படிங்கிறது தீங்கு தரக்கூடியதாக இருக்குன்னு அல்லாஹ் ரபில் ஆலமீன் கூறுகிறான். அதனால் 2வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வேதத்தை படித்து கொண்டே, அதாவது அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான், வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்காத ஒரு விஷயத்த மற்றவர்களுக்கு ஏவினா, நம்ம ஒரு விஷயத்த செய்யாமல் இதை நீங்கள் செஞ்சால் நன்மை. உதாரணம், நம்ம தொழுகாமையோ இல்லை நோன்பு நோற்காமையோ இல்லை டெய்லி குர்ஆனை ஓதாதவங்களாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறாம, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இதில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கான தண்டனை ரொம்ப அதிகமாக, தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நம்ம போன வகுப்புலேயே நம்ம பார்த்தோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை நிறைய விஷயங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. அந்த பட்டியலில் ஒரு துவா கேட்டிருக்காங்க. என்னென்னா, இறைவா, பயனற்ற கல்வியை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிந்திச்சோன்னா, அறிவு அப்படின்னா அது பயனுள்ளது தானே, ஏன் ரசூலா இப்படி ஒரு பிரார்த்தனையை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். குர்ஆனுக்கு நம்ம மாற்றும் ஆற்றல் இருக்கு. அது எப்படி நம்மளை மாற்றும்? நம்மள்கிட்ட இருக்கிற அறிவு வெறும் அறிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்மளை கண்டிப்பாக மாற்றாது. அது செயல்லையும் இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த அறிவும் ஆற்றலும் இருந்தால் தான் அது நம்மளை அது கண்டிப்பாக குர்ஆன் நம்மளை மாற்றும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம செயலில் அந்த விஷயங்கள் இல்லைன்னா நம்மள்கிட்ட மாற்றம் வராது. குர்ஆனை நம்ம சிந்திச்சு அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னாலே அல்லாஹ்வின் உதவி கொண்டு நம்மிடத்தில் மாற்றம் ஏற்படும். இதுக்கு இன்னொரு உதாரணமாக ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க. அதில் அறம் அப்படின்னா கூர்மைப்படுத்துறது அப்படின்றது பொருள். அதை எதுக்காக சொல்லுவாங்கன்னா, அறத்தை போல கூர்மையான ஆளாக இருந்தாலும், அதாவது அவங்களுக்கு அறிவு ரொம்ப கூர்மையாக இருந்தாலும் அவங்க வெறும் மரம் மாதிரி தான். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த அறிவு அந்த அறிவு செயல்படக்கூடாத அறிவாக இல்லை அப்படின்னா அவங்க மக்களிடத்தில் நல்ல பண்பு இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுனா அது பயனுள்ளதாக இருக்கணும். ஒருவரோட குர்ஆன் அந்த அறிவு குர்ஆன் நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம வெறும் படிக்கிறதுனால மட்டும், அந்த அறிவு இருக்கிறதுனால மட்டும் நம்மளால் குர்ஆனிய மனிதராக வாழ்ந்துட முடியாது. நம்ம அதை செயல்படுத்தினா மட்டும்தான் நம்மளை அந்த குர்ஆன் மாற்றி நம்ம குர்ஆனிய மனிதராக வாழ்க்கையில் செயல்பட முடியும். ஒருத்தவங்க குர்ஆனை
பல ஆண்டுகளா இந்த உலகத்துல முஸ்லீமா வாழ்ந்திருக்கோம். பல பயான்களை நம்ம கேட்டிருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம ஒருத்தர் உதாரணம் எடுத்தா ஒரு 50 வருஷம் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா 40 ஆண்டாவது குர்ஆனை வந்து அவர் படிச்சிருப்பாங்க. குர்ஆனை நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இந்த குர்ஆனை பத்தின பிரம்மாண்டமான தகவல்கள், மிக்க தகவல்கள், அறிவு ஞானங்கள் எல்லாமே நம்ம சிறு வயதுலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனா அது வந்து முக்கியத்துவமற்றதா தான் பல நேரங்கள்ல இருந்திருக்கு. ஏன்னா இஸ்லாத்தின் மீதான பிடிப்பும் ஆர்வமும் யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா, அந்த புதுசா இஸ்லாத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வராங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து அதிகமா இருக்கும். அதுவே பாரம்பரியமா இஸ்லாத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிப்பும் ஈடுபாடும் ஆர்வமும் இருக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்க அந்த நாட்டத்திலே இல்லாமே இருப்பாங்க. ஏன்னா சிறு வயதுலேருந்தே அந்த விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து அதை பத்தின சிந்தனையே இல்லாம சிந்திக்காமையே இருந்துருவாங்க. அதாவது இந்த பூமியில நம்ம இருக்கிறது இது நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த பூமியில நம்ம நிற்கிறது, நடக்கிறது, செயல்கள் செய்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அதுவே வானம் நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். வானத்திலேருந்து மழை பொழியுது, நீல கலர்ல இருக்கு, மேகங்கள் வந்து வெள்ளையா அழகா போகுது, அவ்வளவுதான். நம்மளோட பார்வையில அப்படி மட்டும்தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா நம்ம பார்த்து பார்த்து பழகுனதுனால நமக்கு அது ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். ஆங்கிலத்துல வந்து அதுக்கு அழகான ஒரு சொல் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அழகா இருக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கு, அந்த ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வார்த்தைகள் ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னா எக்ஸ்ட்ராடினரி. அதாவது இது 2 வார்த்தைகளுடைய தொகுப்பு தான் இது. ஆர்டினரினா சாதாரணம், எக்ஸ்ட்ராடினா ரொம்ப சாதாரணம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஆனா அந்த மொழி நமக்கு என்னத்தை சொல்லி தருது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிரம்மாண்டமா நினைக்கிற விஷயங்கள், அது பல விளைவுகள் ஏன் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்ச செயல்தான், நம்ம செயல்களோட வழியால தான் அந்த எண்ணங்கள் வந்து பிறப்பெடுக்குது. மிக சாதாரணம் என்று நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம சரியா செய்யற போது அது மிகப்பெரிய விளைவுகளை வந்து நமக்கு தருது. நம்மளால அதை அடைய முடியுது. குர்ஆன் வந்து நேர்வழி காட்டும், பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அல்லாஹ் வந்து வல்லமை படைத்தவன், ஆற்றல் படைத்தவன் என்ன நம்ம கேட்டு கேட்டு நம்ம வந்து சலிச்சு போய் அது ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம பார்க்குவோம். ஏன்னா நம்ம வந்து அப்படிதான் கடந்து போகக்கூடியவங்களா இருக்கும். இப்போ அதை நம்ம கொஞ்சம் மாற்றி சிந்திச்சோம்னா இது சாதாரணம் இல்லை, எக்ஸ்ட்ராடினரி என்ற கவனத்தோட நம்ம பதிய வைக்கணும். அது புரிஞ்சு நம்ம குர்ஆனை ஒரு ஒரு வசனங்களையும் புரிஞ்சு நம்ம மனசுல பதிய வச்சோம் அப்படின்னா அந்த குர்ஆன் அதுவே நமக்கு வழிகாட்டுது. குர்ஆன் வழிகாட்டும் அப்படின்றது வந்து ஒரு தியரியா, இது வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டுப்பா அப்படின்றத நம்ம தியரியா எடுத்துக்காம அதை வந்து நம்ம சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருக்கணும் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நமக்கு வந்து வழிகாட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம். அதே மாதிரி நம்ம ரொம்ப பொருளாதாரத்துல கீழ்நிலையில் உள்ளவங்க மேல்நிலைக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வு மேம்பட்டு இருக்கும். ஆனா குர்ஆன் சொல்ற வழிகாட்டுதல் மற்ற மனிதர்கள் சொல்ற வழிகாட்டுதல் மாதிரி இருக்காது. அவங்களோட அனுபவங்களுடைய தொகுப்பா அது இருக்காது. அவங்க சொல்றது நமக்கு பொருந்தக்கூடியதா இருக்கும். அதே விஷயம் இன்னொரு 4 பேருக்கு பொருந்துமான்னு கேட்டா பொருந்தாது.
நமக்கு பொருந்தக்கூடிய விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தும். நமக்கு அவங்க சொல்கிற விஷயம் பொருந்தலாம், பொருந்தாமையும் இருக்கலாம். சில சமயங்களில் அப்படி கூட நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு அருளிய வேதமான குர்ஆன் கூறுற வழிகாட்டுதல் ஒரு தியரியாக இல்லாமல், ஒரு தத்துவமாக இல்லாமல், வெறும் போதனையாக இல்லாமல், ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக தான் அல்லாஹ் நமக்கு அதை வழிகாட்டியிருக்கான். எல்லா இடத்துலையும் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அது தீர்வு, எப்படிப்பட்ட நிலையில் எப்படி அவங்க இது பண்ணாலும் அதுக்கான தீர்வை மட்டும்தான் தருது. இதை சயின்ஸ் ரீதியாக நம்ம உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்போது ஒரு விளைவு வரும். அதாவது ஒரு முறை செஞ்சாலும் அதுதான் வரும், 10 முறை செஞ்சாலும் அதுதான் வரும், அதே மாதிரி 100 முறை செஞ்சாலும் அதே விளைவு தான் வரும். அதே மாதிரியான விளைவு வந்தால் அது சயின்ஸு. ஒரு மடங்கு ஹைட்ரஜனும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, 1 மடங்கு ஹைட்ரஜனும் 2 மடங்கு ஆக்சிஜனும் சேர்ந்தால் H2O தண்ணீர் கிடைக்கும். இதை எங்கே இணைத்தாலும், யார் செஞ்சாலும், எந்த ஊரில் செஞ்சாலும் அது அதே மாதிரியான ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலுக்கு ரிசல்ட்டு ஒரே மாதிரி இருக்காது. குர்ஆன் கூறும் ரிசல்ட்டு, ஆனால் குர்ஆன் கூறக்கூடிய ரிசல்ட்டு ஒன்று. இதை நீங்கள் எங்கே போய் யார் அப்ளை செஞ்சாலும் ஒரே மாதிரி ரிசல்ட்டு தான் கிடைக்கும். நிறைய தத்துவங்கள் இருக்குது. வள்ளுவர் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க, போதனைகள்லாம். அதெல்லாம் செஞ்சு காட்டினாங்க அப்படின்னான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. குர்ஆனோட வழிகாட்டுதல் உண்மையானது. இதை ஃபாலோ பண்ணால் என்ன ரிசல்ட்டு வரும்னு அந்த குர்ஆன் நமக்கு சொன்னதோ அதே ரிசல்ட்டு தான் வரும். அப்படி சரியாக வரலை அப்படின்னு சொன்னால் செஞ்ச நம்ம மேலே தான் ஏதோ தவறு இருக்குது, நம்ம தான் ஏதோ தவறாக செஞ்சிட்டோம். குர்ஆனோட ரிசல்ட் எப்போவும் அல்லாஹ்வின் உதவி கொண்டு தவறாகாது. நம்ம தான் அதை தவறாக செஞ்சிட்டோம். கரெக்டாக செஞ்சால் ரிசல்ட் கரெக்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம சமையல் கட்டில் ஒரு நாள் செய்வோம், அந்த கரெக்டாக செய்யும் போது அந்த சமையலோட சுவை நல்லா வந்திருக்கும். அதுவே இன்னொரு நாள் நம்ம ஏதோ ஒரு தவறு இழைத்திருப்போம், ஏதோ ஒரு விஷயங்களை கூடுதலாக போட்டிருப்போம், உப்பு கூட போட்டிருப்போம், இல்லை மிளகாத்தூள் நம்ம அதிகமாக போட்டிருப்போம், இல்லை வேக வைக்கிற நேரத்தை நம்ம கம்மி பண்ணியிருப்போம். அப்படியெல்லாம் இருக்கும்போது அதோட ரிசல்ட் எப்படி வரும்னா தப்பாக தான் வரும். நம்ம தவறு செஞ்சுருந்தா அந்த உணவு சுவை இல்லாமல் தான் இருக்கும். அதுவே பெரிய நிறுவனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க எந்த இடத்துல செஞ்சாலும், எந்த ஊரில் செஞ்சாலும், எத்தனை கிளைகளில் செஞ்சாலும் அவங்களோட டேஸ்ட்டு மாறவே மாறாது. எத்தனை நாள் செஞ்சாலும் ஒரே மாதிரியான சுவையில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் அது கரெக்டாக, அந்த மெஷர்மெண்ட் அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. அப்போது கரெக்டாக செஞ்சால் அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது நம்ம இந்த சிறு உதாரணத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹுடைய வார்த்தைகள் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதில் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சால் 100% ரிசல்ட் கிடைக்கும். குர்ஆனில் எப்படி இருக்கோ அப்படி நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கையோட ரிசல்ட்டு 100% கரெக்டாக அதே மாதிரி வரும். குர்ஆனே தான் சொல்லுகிற செய்தி என்னன்னா, என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா ரிசல்ட் அவங்க இதே மாதிரி, எது மாதிரி அவங்க சொல்கிறனோ அந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும் அப்படின்றத குர்ஆன் சொல்லுது. கடந்த காலத்தில் பல பேருக்கு சொல்லியிருக்கேன், அவங்களுக்கும் அதே ரிசல்ட் தான் வந்திருக்குன்னு குர்ஆனே நமக்கு சொல்லி தருது. நடந்து முடிந்த வரலாற்று சான்றுகள் சொல்லி, அதாவது பர்ஃபெக்டாக இருக்குன்னு குர்ஆன் நிரூபிக்குது. நான் வரலாற்று விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் குர்ஆனில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத குர்ஆன் நமக்கு நிரூபித்து காட்டுது. குர்ஆன் அருளப்பட்ட 15 நூற்றாண்டு கால இடைவெளியில் நம்ம யாரெல்லாம் இந்த குர்ஆனை அதே மாதிரி நடைமுறைப்படுத்தியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம தேடி போய் விசாரித்தோம்னா அவங்களோட ரிசல்ட் குர்ஆன் எப்படி சொன்னிச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இது வரலாறு. வரலாறு மூலயமா நம்ம இதை தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இதை உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா யூனுஸ் நபி அல்லாஹ் சொல்கிறான்,
ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க யூனுஸ் நபி மக்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. அந்த உபதேசத்தை அந்த மக்கள்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் யூனுஸ் நபிக்கு கோபம் வருது. அவங்க அல்லாஹ்விடத்தில் இந்த மக்களை அழிச்சிருடா அல்லா, நான் எவ்வளவோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. செஞ்சுட்டு யூனுஸ் நபி போயிடுறாங்க. அல்லாஹ் அழிச்சிருப்பான் நம்ம கேட்ட துவால அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க மறுநாள் பார்க்குறாங்க. அவங்க அல்லாஹ் அழிக்கலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுறாங்க. அதனால அல்லாஹ் அழிக்காம விட்டுறான். உடனே யூனுஸ் நபிக்கு கோபம் வந்துடுது. நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம், அல்லாஹ் செய்யலை அப்படின்றதுல கோபத்துல அவங்க கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. மனிதன்ற முறையில அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க கோபப்பட்டுடுறாங்க. அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, எந்த சாதாரண மக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளே இப்போ ஒரு விஷயம் நம்ம வீட்டில் யாருக்கு எங்கேயாவது கோவப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே வெளியில போயிடுவோம். கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டு அந்தாண்ட போயிட்டு யாரும் வீட்டில் ஆட்கள் இல்லாத இடத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆனாதான் திரும்ப வருவோம் இல்லையா? அந்த மாதிரி யூனுஸ் நபி கிளம்பிடுறாங்க. எங்க போவாங்க? கடலுக்கு போவாங்களா, ஆகாயத்துக்கு போவாங்களா, இல்லை வேற எங்கேயும் போவாங்களா? எங்க போனாலும் அல்லாஹ் தான் இருப்பான். அது அவங்கள அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த மனநிலையில அவங்க போயிடுறாங்க. போயிட்டு நிறைய ஆட்கள் இருக்கிற கப்பல் முழுவதுமே ஆட்கள் இருக்கிற கப்பல்ல ஏறிடுறாங்க. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கப்பல் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு. கேடு வரும் பின்னே மதி கெட்டுவிடும் முன்னேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி யூனுஸ் நபிக்கு பெரும் சிக்கல் வரப்போற இதுல யூனுஸ் நபிக்கு மூளை வேலை செய்யல. அப்ப கப்பல்ல ஃபுல் ஏறிடுறாங்க. ஏறினோடனே வெயிட் அதிகமாயிடுதுன்னு சொல்லிட்டு கப்பல் தண்ணீர்ல மூழ்கிடும், யாரையாவது வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசும்போது சீட்டுக்குலுக்கி போடுவோம் அப்படின்னு போடுறாங்க. யூனுஸ் நபியோட பேர் வந்துடுது. அவங்கள தூக்கி கடல்ல போட்டுறாங்க. அவங்க அப்ப மீன் வாய் திறந்திருக்கு. அப்ப மீன் வயிற்றுக்குள்ள போயிடுறாங்க. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல் எல்லா மனிதர்களுக்கும் வரும். யூனுஸ் நபிக்கு வந்த நெருக்கடியான சூழல் மாதிரி நம்ம எல்லாருக்குமே அந்த சூழல் வரும். அப்படிப்பட்ட அந்த சூழல்ல எப்படி அவங்க வெளியில வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அவங்க எப்படி வெளில வந்தாங்க அப்படின்றத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த ஃபார்முலாவை யாரெல்லாம் பின்பற்றுறீங்களோ அவங்களும் நீங்க சிக்கல்ல இருந்து வெளில வந்துடுவீங்க. ஒரு சிக்கலை கொடுக்கறது தான் அல்லாஹ் தான். அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கான இதையும் அல்லாஹ் வழியையும் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிடுறான். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன். அல்லாஹ் சொல்றான் 21வது அத்தியாயத்துல 87வது வசனம். மீனுடையவர் யூனுஸ் கோபித்து கொண்டு சென்றார். அவர் மீது நாம் சக்தி பெறமாட்டோம் என்று நினைத்தார். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமில்லை, நீ தூயவன், நான் அநீதியிலே தொருள் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து அவர் அழைத்தார். அல்லாஹ் அடுத்தது சொல்றான், அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், கவலையிலிருந்து அவரை காப்பாற்றினோம், இவ்வாறே நம்பிக்கை கொண்டோரை காப்பாற்றுவோம். ஒக்கதாலிக்க நஜிபியில் மூமினோன், அதாவது மூமின்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டோரை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அவங்க அந்த நேரத்துல தவறு செஞ்சுட்டாங்க. தவறு செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல மனசார அவங்க உணர்ந்து நான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் மன்னிக்கிறான். மூமின்களை இப்படிதான் நான் காப்பாற்றுறேன். அப்ப நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ்விடத்துல தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கும். அப்படி நம்ம தவறு செஞ்ச தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நம்மளையும் இப்படிதான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தரான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் ரபில் ஆலமீன் சொல்றான், யாக்கூப் நபியோட வரலாறையும் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். 12வது அத்தியாயம் 86வது வசனம். எனது துக்கத்தையும் கவலையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன், நீங்கள் அறியாததை அல்லாஹ்விடமிருந்து அறிகிறேன் என்று கூறினார். அதாவது நம்மளுடைய எவ்வளவு கவலைகளா இருந்தாலும் எவ்வளவு துக்கமா இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல நம்ம பொறுப்பை சாட்டணும். அல்லாஹ் நமக்கான ஆறுதலை அல்லாஹ் தரதா அல்லாஹ்வே நமக்கு சொல்றான். இது குர்ஆனுக்கு உள்ளே உள்ள உண்மை, வெளியில் உள்ளவங்க சொல்ற மாதிரி கிடையாது. இது ஆன்மீக நம்பிக்கைன்னு நம்ம பார்க்காம நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். நம்ம இதை குர்ஆன் நம்ம கரெக்டாக நம்ம அதை
அதை குர்ஆன் என்ன நம்ம கிட்ட சொல்லுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து படித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் அது சேஞ்ச் பண்ணியிருக்கு, புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு நம்ம உணரலாம். நம்முடைய வாழ்வையே இந்த குர்ஆன் புரட்டி போட்டிருக்கா? இந்த குர்ஆன் நம்ம நம்ம வந்து இன்னைக்கு தான் முதல்ல நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம இந்த குர்ஆனை நமக்கு ஓத தெரிஞ்ச காலத்துலேருந்து சிறு வயதுலேருந்தே நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை ஏன் இந்த குர்ஆன் புரட்டலை? நம்மளோட லைஃப்பை இந்த குர்ஆன் ஏன் மாற்றலை? நம்ம படிக்கிறோம், டெய்லி படிக்கக்கூடியவங்களா இருக்கும், இல்லை குர்ஆனை வந்து ரமலானில் அதிகமாக பண்ணக்கூடியவங்களா இருக்கும். நம்முடைய வாழ்வு மாறிவிட்டதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, நாம் எப்படி வெளில வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, முஸ்லீமாகிய நாம் எப்படி வெளியில் வரோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சோன்னா, முஸ்லீம் அல்லாதவங்க எப்படி வெளியில் வராங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து, அப்படி தான் நாமும் வெளியில் வரோம். ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு மௌத்தாக இருக்கட்டும், ஒரு பிள்ளைகளை வந்து நம்ம வளர்க்குற விதமாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார பின்புலமாக இருக்கட்டும், ஒழுக்க நெறி, சமூக அந்தஸ்து, இது எல்லாத்துலேயுமே முஸ்லீம் அல்லாதவங்க எப்படி அந்த பாதிப்பிலேருந்து வெளியில் வராங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் வெளியில் வரக்கூடியவங்களா இருக்கும். இன்னும் இதில் நம்மளோட சடங்குகளை வேற, அவங்களுடைய சடங்குகள் வேற, அது மட்டும்தான் மாறி இருக்கே தவிர ஒரு கிறிஸ்தவராக இருக்கட்டும், ஒரு நாத்திகராக இருக்கட்டும், ஒரு மாற்று மதத்தவர், இது யாராக இருந்தாலும் அவங்க எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வராங்களோ அது மாதிரி வெளியில் வரக்கூடியவங்களாக தான் இருக்குமே தவிர, நம்ம இந்த குர்ஆன் நம்மளுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கான்னு கேட்டால் நம்ம அந்த இது நம்மள்கிட்ட இல்லை. அப்போ அந்த குர்ஆனுக்கு இங்கே என்ன அந்த ரோல் இங்கே என்ன? அந்த ரோல் குர்ஆனுக்கு அது குர்ஆனை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, குர்ஆன் ஓதுனா பரக்கத்து, அதனால நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். பழக்கப்பட்டதுனால விளைவு தான் அதெல்லாம். இது வந்து வழிகாட்டுதல்ல, நம்ம வாழ்க்கையோட மாற்றத்திற்கானது இல்லை அப்படின்றத நம்ம சிந்திக்கவே இல்லை. ஏன் என்னை குர்ஆன் மாற்றவில்லை அப்படின்ற கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னா அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இல்லை. குர்ஆனுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் தினமும் தான் குர்ஆனை ஓதுறேன். பயான்னு கேட்குறேன், என்ன ஏன் மாற்றலை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு குர்ஆனே ஒரு காரணம் சொல்லுது. என்னை படிக்கிற எல்லாரையும் நான் மாற்றுறதில்ல, என்கிட்ட ஆனால் மாற்றுறதுக்கான ஆற்றல் இருக்குது, ஆனால் நான் எல்லாரையும் மாற்றுறதில்ல. எல்லாரையும் குர்ஆனிய மனிதராக நான் மாற்ற மாட்டேன். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. யார் அந்த கண்டிஷன்ஸோடு என்னை அணுகிறாங்களோ அவங்கள தான் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் நம்மக்கிட்ட சொல்லுது. அதுக்கான பர்மிஷனை வந்து நம்ம தான் குர்ஆனுக்கு நம்ம கொடுக்கணும். குர்ஆன் என் வாழ்க்கையை மாற்றும் என்று முதல்ல நான் நம்பணும். குர்ஆன் வந்து என்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் அப்படிங்கிறத நான் நம்பணும். அதுக்கு நான் ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்கணும். குர்ஆன் என்னை மாற்றணும், நான் விரும்பணும், என்னோட உள்ளம் வந்து அதற்கு தயாராக இருக்கணும். குர்ஆன் என்னை மாற்ற வேண்டும், எனக்கு வழிகாட்ட வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கணும். குர்ஆன் என்னை சீர்திருத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். குர்ஆன் என்னை உழுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். என்னை அது கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். குர்ஆன் என்னை எச்சரிக்க வேண்டும், என்னை கண்டிக்க வேண்டும், அன்றாடம் என்னை வழி நடத்த வேணும் அப்படின்ற எல்லா எண்ணமும் எனக்குள்ளே இருந்தாதான் அந்த குர்ஆனுக்கு நான் அந்த பவரை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அந்த குர்ஆன் என்னை மாற்றும். நான் தரலைன்னா குர்ஆனுக்கு அந்த பவர் இருக்கும், ஆனால் என்கிட்ட அந்த மாற்றம் வராது. அதாவது நம்ம எல்லாருமே அல்லாஹ்வின் உதவி கொண்டு குர்ஆனுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பவர் இருக்குது. நாம் அதுக்கு நம்ம பர்மிஷன் தரலைன்னா நம்மள்கிட்ட மாற்றம் வராது. அல்லாஹ் அதுக்கு சொல்கிறான், 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில், யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது. அதாவது யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறான்னா, நம்மிடத்துல கல்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக இல்லை. குர்ஆன் என்னை மாற்ற வேண்டும் அப்படின்ற
என்னுடைய என்னோட மனசு விரும்புச்சுன்னா என்ன அது மாற்றும். இதுதான் முதல் கண்டிஷன். அதாவது என்னுடைய கல்பு திறந்து இருந்தா குர்ஆன் எனக்கு கண்டிப்பா மாற்றும் அப்படின்றது தான் முதல் கண்டிஷனா குர்ஆன் நமக்கு சொல்லுது. நம்மளோட மாற்றத்திற்கான விருப்பம் நமக்குள்ள வரணும். மாற வேணுன்ற எண்ணம் இந்த கல்புடையவரை தான் இந்த குர்ஆன் மாற்றும். அதாவது மாறணும் அப்படின்ற கல்வி எனக்கு இருந்துச்சுன்னா தான், உள்ளம் இருந்துச்சுன்னா தான் இந்த குர்ஆன் என்ன மாற்றும். இந்த குர்ஆன் நம்மளை மாற்றும். மற்ற ஆட்களை இது மாற்றாது. நான் நேர்வழி பெற வேணும் என்ன விரும்புனா குர்ஆன் என்ன நேர்வழிப்படுத்தும். 47வது அத்தியாயம் 16-17வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், முகமதே, உம்மிடமிருந்து செவியேற்பவரும் அவர்களில் உள்ளனர். உம்மை விட்டு அவர்கள் வெளியேறியவுடன் இவர் சற்று முன் என்னதான் கூறினார் என்று கல்வி வழங்கப்பட்டோரிடம் கேலியாக கேட்கின்றனர். அல்லாஹ் அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்கள் தமது மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நேர்வழி பெற்றோருக்கு அவன் தன் நேர்வழியை அதிகமாக்கி அவர்களுக்கு தன்னை பற்றிய அச்சத்தையும் வழங்கினான். நேர்வழி யாரு பெறுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை அதிகமாக்கி அவர்கள் தன்னை பற்றிய அச்சத்தை வழங்குறதா அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு மாறணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை மாத்துவான். அல்லாஹ் மேல் விழுந்து நம்மளை மாத்தணும்னா மாத்த மாட்டான். நமக்கே அல்லாஹோட உதவிக்கணும், நான் குர்ஆனிய மனிதரா மாறணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாதான், அந்த ஆசை இருந்தாதான் அல்லாஹ் நம்மளை மாற்றும். அந்த ஆசை இல்லைன்னா அல்லாஹ் நம்மளோட உள்ளங்கள்ல முத்திரையிட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவே சொல்றான். இதுக்கு இன்னொரு சின்ன உலக விஷயத்த ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒருத்தர் ஒரு ஐபோன் வாங்குறாரு. அதாவது விலை ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐபோன் வாங்குறாரு. அவருக்கு எல்லாமே வாங்குறாங்க. எல்லாருக்கும் அந்த ஐபோன் வேலை செய்யுது. இந்த மாதிரி லான்ச் பண்ணி வந்த எல்லா ப்ராடக்ட்லையும் எல்லாத்துலேயும் வேலை செய்யுது. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் வேலை செய்யலை. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அவர் சார்ஜ் போடலையா, அவர் ஃபோன் சிம் போடலை, அவருக்கு ஃபுல் பேட்டரி சார்ஜ் போட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவான். ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஃப்ளைட் மோடில் அவர் ஃபோனில் ஆனில் இருக்குது, அதனால அது வேலை செய்யலை. இல்லைன்னா ஒரு ஃபோன் வாங்கினோன்னு ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் பண்ணணும், அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் ஃபோன் யூஸ் ஆகாமல் இருந்திருக்கும். அப்போ சாதாரண ஒரு சின்ன உலக விஷயத்துக்கு நம்ம எடுத்தோம்னாலே அதுக்கான வழியை நம்ம ஓப்பன் பண்ணாதான் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய கல்பை குர்ஆன் நமக்குள்ள வரணும்னா, நம்ம மாற்றம் தரணும்னா, நம்ம முதல்ல அதுக்கு பர்மிஷன் கொடுத்து நம்ம கல்பை திறந்து வைக்கணும். திறந்து வச்சா மட்டும்தான் நம்மளுடைய கல்புல அந்த குர்ஆன் நல்வழி நம்மளை படுத்தும். நம் வாழ்க்கையை குர்ஆன் ஒரு வழி பண்ணும். அதாவது அந்த வழி எப்படி இருக்குன்னா, ரொம்ப சந்தோஷமாகவும் நம்மளை ரொம்ப ஹாப்பியாகவும் வச்சுருக்கோம். ரசூல்லாவையும் சஹாபாக்களையும் எது மாத்துச்சுன்னா, அவங்களுடைய உள்ளத்தை திறந்து வச்சதுனால தான் அந்த குர்ஆன் அவங்கள மாத்துனுச்சு. குர்ஆன் என்னை மாற்றுவதற்கு நான் அதை நான் அனுபவிக்கணும். என்னுடைய மனதை நான் திறந்து வைக்கணும். அப்படின்னா நான் கல்பை திறந்து வைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுதான் முக்கியமான புள்ளி. அல்லாஹ் சொல்றான், 4வது அத்தியாயம் 174வது வசனத்துல, குர்ஆனுக்குன்னு நிறைய பெயர்கள் இருக்கு. என்னென்ன பெயர்கள்னா, ஃபுர்கான், ஹதீஸ், கிதாபு அப்படின்னு சொல்லிட்டு திக்கர் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல அல்லாஹ் ஒரு பெயரை சொல்றான் குர்ஆன்லயே. 4வது அத்தியாயம் 174வது வசனத்துல, நூர், ஒளி. அஞ்சல்னா இலைக்கும் நூரன் முபீனன், உங்களிடம் தெளிவான ஒளியையும் அருளியுள்ளோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த ஒளி அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒளியோட இயல்புனா உலகத்திலேயே ரொம்ப ஹை ஸ்பீடான இது எதுன்னு கேட்டால் அந்த ஒளி செல்றதுன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன கேப்பில் கூட அது நுழைஞ்சிரும். தண்ணீர் நுழைவதற்கு சின்ன துளி இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி இந்த ஒளி போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒளி உலகம் முழுவதும் வீசிட்டு இருக்கு. உலகமே வெளிச்சமாக இருக்கு. அப்போ நான் என்னுடைய அறையோட கதவை பூட்டி வச்சிருந்தேன் அப்படின்னா
என்னுடைய அறை வந்து இருட்டாக தான் இருக்கும். உலகம் ஃபுல்லாக ஒளி இருக்கும்போது என் அறை மட்டும் இருட்டாக தான் இருக்கும். அந்த இருட்டை போக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட கதவை நான் திறக்கணும். என்னோட ஜன்னலை நான் திறந்து வைக்கணும். அப்படின்னா அல்லாஹுடைய வசனம் ஒளி குர்ஆன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அது எனக்குள்ள வரணும்னா நான் என்னுடைய கல்பு, அதாவது என்னுடைய அந்த ஜன்னல் கதவு அப்படின்னா என்னுடைய கல்பை நான் திறந்து வைக்கணும். அதை திறந்து வச்சா மட்டும்தான் அந்த குர்ஆன் என்னுள்ள வந்து என்னுள்ள மாற்றங்களை அது நிகழ்த்தும். அடுத்ததா நம்ம அப்படி நான் திறந்து வைக்கிறேன். அந்த கல்பை எப்படி திறக்கணும், அது திறப்பது எப்படி, அது எப்படி நான் திறக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா, அப்படின்னா என்னுடைய உள்ளம் பூட்டியிருக்கா, அந்த கல்பு பூட்டியிருக்கா அல்லது திறந்திருக்கா, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதற்கு ஏதாவது அடையாளங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நிறைய அடையாளங்களை வந்து அல்லாஹ் சொல்றான். ரொம்ப சிறப்பான அடையாளமாகவும் சொல்றான். அதாவது அல்லாஹ் அதையுமே குர்ஆன்ல சொல்றான். நம்மளுடைய உள்ளங்களை அதுக்கான அடையாளத்தையும் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபோன் வாங்கணும், அது யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடையாளப்படுறதுக்கு நம்ம என்ன இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, சிக்னல் இருக்கான்னு தான் பார்ப்போம். சிக்னல் இல்லைன்னா அந்த ஃபோன் வேலை செய்யாது. அப்போ நம்ம எங்கே சிக்னல் இருக்குன்னு சொல்லி தேடி அலையக்கூடியவங்களா இருப்போம். அப்படிதான் அல்லாஹ் சொல்றான், புற அடையாளம் குர்ஆனிலே இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம அந்த புற அடையாளம் என்ன, நம்மளுடைய கல்பு அது வந்து எப்படி வந்து திறக்கும், அதுக்கான அடையாளங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது என்னென்ன அடையாளங்கள்ன்றதை நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடியவங்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கான அடுத்த விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.